சிட்டுக்குருவி ஒன்று ஒரு வீட்டின் அருகில் அமர்ந்திருந்தது. அந்த வீட்டில் முதியவர்கள் இருவர் வசித்தனர். அவர்கள் வெளியில் வந்து பார்த்தனர். ஏதோ ஒன்று முணங்குவது போல் சத்தம் கேட்டது. என்ன என்று பார்த்தால் இந்த சிட்டுக்குருவிதான். ஐயோ அம்மா என்று வழியில் முனகிக் கொண்டிருந்தது. என்ன ஆயிற்று, உனக்கு ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டனர் இருவரும். நான் அளவில்லை, முனகிதான் கொண்டிருக்கிறேன். என் கால்களிலும் இறக்கைகளிலும் அடிபட்டு விட்டது. நான் சிறிது நாட்கள் உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ளவா என்று கேட்டது சிட்டுக்குருவி. அதற்கு பெரியவர்கள் இருவரும், அதனால் என்ன, தாராளமாக தங்கிக்கொள், உன்னை நாங்கள் நன்றாக பார்த்து கொள்கிறோம் என்று கூறினர். அதன் காயத்துக்கு மருந்து போட்டு தேவையான நேரங்களில் அதற்கு உணவு வழங்கினர், தண்ணீர் வழங்கினர், நன்றாக பார்த்து கொண்டனர். சிட்டுக்குருவி மகிழ்ந்து போனது. அது எப்பொழுதும் போல் ஏதாவது பாடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த பாடலின் பொருள் அவர்களுக்கு நன்றி சொல்வதே ஆகும். அதனுடைய குரல் மிகவும் இனிமையாக இருந்தது. அது மகிழ்ச்சியான நேரங்களில் பாடல்கள் பாடிக்கொண்டே இருந்தது. சிறிது சிறிதாக அதனுடைய புண்களும் ஆறிப்போயின. பறப்பதற்கு ஏதுவாக அதன் இறக்கைகளும் மாறிப்போயிருந்தன. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கும் மூதாட்டிக்கு இந்த குருவியை பிடிக்கவே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் பாடிக்கொண்டே இருக்கிறது, ஒரே தொல்லையாக இருக்கிறது என்று திட்டிக்கொண்டே இருப்பார். இதனை முதலில் அடித்து எங்காவது துரத்திவிட வேண்டும் என்று பார்த்து கொண்டே. ஒரு நாள் முதியவர்கள் இருவரும் வெளியே போன நேரம் இந்த குருவியை அடியடி என்று அடித்து துரத்தி விட்டார். முதியவர்கள் இருவரும் திரும்பி வந்து பார்க்கும்போது குருவியை காணவில்லை. அவர்களுக்கு ஒரே கவலையாகி போயிற்று. எங்கே போனது என்றே தெரியவில்லை. அவர்களும் தினம் தினம் எங்கோ ஒரு இடத்தில் தேடிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் பாட்டி அந்த குருவியை கண்டுபிடித்து விட்டார். ஏன் என்னை விட்டு சென்றாய், நீ உன்னை நான் நன்றாகத்தானே கவனித்து கொண்டேன் என்று கேட்டார். அதற்கு குருவி, ஆம், என்னை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொண்டீர்கள். எனக்கு புண் ஆறிவிட்டதல்லவா, அதனால் நான் என் குடும்பத்தை பார்க்க வந்துவிட்டேன். உங்களிடம் சொல்லாமல் வந்ததற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறியது. நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள், அதனால்தான் நான் நலமாக இருக்கிறேன். நானும் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் என்று ஒரு பெட்டியை வந்து கொடுத்தது. அந்த பெட்டிக்குள் உங்களுக்கு தேவையான புதையல் இருக்கிறது, நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறி வழி அனுப்பி வைத்தது பாட்டியை. பாட்டியும் வீட்டிற்கு வந்து தாத்தாவிடம் அந்த பெட்டியை காண்பித்தார். பெட்டியை திறந்து பார்த்தால் அதற்குள் ஒரே நகையாக இருந்தது. பணமும் இருந்தது. அவர்களுக்கும் மகிழ்ச்சிதான். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் நிம்மதியாக வாழ ஆரம்பித்தார்கள். வயதான காலத்தில் எங்கும் சென்று வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. அதை வைத்தே அவர்களுடைய மீத காலங்களையும் கழித்து விடலாம் என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் பக்கத்து வீட்டு பாட்டி இவர்கள் நன்றாக இருப்பதை அறிந்து கொண்டு எப்படி இது கிடைத்தது என்று கேள்வி கேட்டு அவர்களிடமிருந்து விஷயத்தை வாங்கிவிட்டது. எங்களுக்கு குருவிதான் கொடுத்தது என்று கூறினார்கள். உடனே இந்த பாட்டி கிளம்பிச் சென்று குருவியை பார்த்தது. தனக்கும் இவ்வாறு வேண்டும் என்றும் தான் முன்னை துன்புறுத்தியதற்கு மன்னிப்பு கேட்கவே வந்தேன் என்றும் கூறியது பாட்டியிடம் ஒரு பெட்டியை கொடுத்தனுப்பியது குருவி. பாட்டி வீட்டிற்கு வந்து அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் அதில் வெறும் பல்லியும் தேளும் பாம்புமே இருந்தது. பாட்டி மிகவும் பயந்து போனார்கள். அவர்கள் செய்ததற்கு அதுதான் அவர்களுக்கு பரிசு.